நம்ம கௌதமும், இலக்கியாவும் இனிமே பட்டைய கிளப்ப போறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பைரவியும், அஞ்சலியும் என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஆறுமுகத்தோட அதாவது அந்த இளநீ கடைக்காரரோட வாக்குமூலம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான வாக்குமூலம் அப்படின்ற மாரியும், அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் அதாவது அந்த இளநீ கடைக்காரரும், இலக்கியாவும் பேசிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேட்கல அப்படின்ற மாரி இலக்கியாவே சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சிருந்த அந்த வாய்ஸ் மெசேஜும், இந்த இவங்க பைரவி இருக்காங்க இல்லையா? அவங்க அனுப்பிச்சிருந்த அந்த வாய்ஸ் மெசேஜையும் கேட்டு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, "இது முக்கியமான எவிடன்ஸ் ஜானு. இத வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு" அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா, நம்ம ஜானகியால அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, அந்த ஒரு டைம்ல தான் இந்த பைரவியோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பைரவி வந்ததுனால கண்டிப்பா பயத்துல நம்ம ஜானகி இருந்துட்டு அந்த ஒரு எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து தயங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா சிக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ ஜெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, எதிரிய கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகிய வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியுமா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து மரண கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியாவ வெளிய எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ, அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா, இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதுனால, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தவறும் இல்லாம, அதாவது லாயர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கணும். அதே மாரி எவிடன்ஸ் எல்லாமே லாயரே இல்லனாலுமே கூட இந்த கேஸ ஜெயிக்கிறதுக்காக எவிடன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு போராடிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு சின்ன கேப் கிடைச்சிராதா இலக்கியாவ காப்பாத்துறதுக்காக, அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா, அதே சமயம் இந்த எஸ்எஸ்கேவும், அஞ்சலி, பைரவி இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அதாவது பைரவி விட்டுருங்க. பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மூளை இல்லாத முட்டாள்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அஞ்சலி கூட சேர்ந்து நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யம் நம்மளோட ராஜ்யம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அதுதான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. அதாவது இந்த பைரவி கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கல. இப்படி இருக்கும்போது அஞ்சலி இருந்துட்டு இனிமேலும் இலக்கியா உயிரோடு இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் பிரச்சனை. அப்படின்ற மாரி எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா அஞ்சலியோட அதாவது நம்ம இலக்கியாவோட கதைய வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்சிருங்க. அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, ஏற்கனவே எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் போராடிட்டு இருக்காரு. உள்ள இருக்கிற அந்த லேடி, அதாவது அந்த சொர்ணா அப்படின்ற லேடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ போட்டு தள்றதுக்கு ஒவ்வொரு ஸ்கெட்சா போட ஆரம்பிச்சுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து விஷத்த வந்து கலந்து குடுத்துருக்கா. ஏன்னா, இலக்கியா வந்து அவங்கள முழுசா நம்புறாங்க. தன்னோட அம்மா பேர் வச்சிருக்காங்க. தன்ன காப்பாத்துனாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா வந்து இப்போ வந்து இதுல இருக்காங்க. அவங்க சொந்த அம்மா மாரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கூட இருக்கிற துரோகிய வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா தானே குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சாப்பாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. இது அவங்களோட உயிருக்கே கூட ஆபத்தா போய் முடியலாம். ஆனாலும் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்குமே விடமாட்டாரு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துருவாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.